ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அனிமி என்னன்னா 2024 ரிலீஸ் ஆன கைஜி நம்பர் 8 அனிமியோட குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசில் ஹீரோயின் வாழ்ந்து வந்த இடத்துல கைஜி அட்டாக் பண்ணிடுது. அந்த அட்டாக்னால வீடு ஸ்கூலுன்னு எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதை பார்த்த ரெண்டு சின்ன பசங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ ஹீரோயினும் வளர்ந்த அப்புறம் நான் கைஜி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து அந்த கைஜிகளை அழிக்கிற வேலையை தான் பார்ப்போன்னு உறுதி எடுத்துக்கிறாங்க. அப்படியே சில காலங்கள் போகுது. ஹீரோயினை நினைச்ச மாதிரியே டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3rd டிவிஷனோட கேப்டனாகவும் மாறிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் கைஜி அழிக்கும் போது அதனுடைய பாகங்களை கிளீன் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ இந்த வேலையை பிடிச்சி செய்யல. ஆனா உயிரோட இருக்கிறதுக்கு இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ சாதாரணமா ஒன்னும் அவனுடைய கனவை விட்டு கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா என்ன அதுல தோத்துக்கிட்டே இருப்பான். ஆனா விட்டு கொடுக்கல. 32 வயசாச்சு, இதுக்கப்புறம் நம்ம போனாலே நம்மளை சேர்த்திக்க மாட்டாங்கன்னு ஹீரோ அதை விட்டு கொடுத்துட்டான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வேலை செய்யற இடத்துல பார்ட் டைம் ஜாபா செய்யறதுக்கு ஒரு பையன் வந்து சேர்றான். அவனுடைய ஆசையும் கைஜி அழிக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்றது தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்டோரி அவனுக்கு தெரிய வருது. அதுக்கு அந்த புது பையன் எனக்கு என்ன நடந்தாலும் சரி என்னுடைய கனவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதில் என் உயிரே போனாலே நான் சந்தோஷம் தான் படணும்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரணும்னு சட்டத்தை உருவாக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு 32 வயசு தானே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஸ்பீச்சை கேட்டதுன்னு ஹீரோ டெம்ட் ஆயிடுறான். அடுத்த நாள் வழக்கம் போல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கைஜி அட்டாக் பண்ணுது. அதில் இருந்து ஹீரோவும் அந்த புது பையனும் சில காயத்தோட தப்பிச்சிடுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு சின்ன கைஜி ஹீரோவோட உடம்புல தூந்துருது. அதனால நம்ம ஹீரோவும் ஒரு கைஜிவோ உருமாறிடுறான். கைஜிவோ அழிக்க நினைச்ச நானே இப்போ ஒரு கைஜிவோ மாறிட்டேன்னு ஹீரோ நினைச்சு வருத்தப்படுறான். சரி, கைஜுவா மாறினா என்ன, பையனுடைய கனவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி அதில் ஒரு மெம்பராகவும் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 3rd டிவிஷன்லும் ஜாயின் பண்ணிடுறான். அப்புறம் என்ன அவங்களால சைட் அடிக்க வேண்டியதான். ஆனால் ஹீரோ ஒரு கைஜுன்றதை ஒரு சில பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா ஹீரோவை போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம ஹீரோ அவனுடைய டீம் கூடயும் முக்கியமாக ஹீரோயின் கூடயும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். பரவாயில்ல, நாம நினைச்சது கூட நடக்குதுன்னு சந்தோஷமா இருக்கும்போது தான் அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லான கைஜு அட்டாக் பண்ணுது. அதை எப்படியோ சேர்ந்து எல்லாருமே தோக்கடிச்சிடுறாங்க. ஆனால் அது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கைஜு பாம் ஆக்டிவேட் பண்ணிடுது. அந்த பாம் மட்டும் வெடிச்சாங்க இருக்கிறவங்க யாருமே உயிர் பழிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஹீரோ ஒரு கைஜிவா உருமாறுறான். இது மாதிரி செஞ்சா அவங்களே நம்மளை கொன்னுருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஹீரோ கைஜிவா உருமாறுறான். பாம ரொம்ப தூரம் ஆகாயத்துக்கு கொண்டு போயிடுறான். அதனால யாருமே சாவல. ஆனா நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கைஜிவா அழிக்கிறேன்னு நினைக்கிறவங்க கைஜிவா மாறின நம்ம ஹீரோவை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஹீரோ சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரி அவனுடைய கனவு கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு சொல்ற கதை தான் த கைஜு நம்பர் 8. ரொம்ப வருஷம் பேசிக்கலனாலையும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள பாண்டிங்கை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீசனும் ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கு. நான் சீசன் 2 எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அனிமே ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.